வணக்கம் நண்பர்களே. நமது சேனலில் அரசியல் வரலாற்றின் சில வித்தியாசமான ஆச்சரியமான சம்பவங்களை உங்களிடம் கொண்டு வருகிறோம். இன்று ஒரு கேள்விக்கு பதில் தேடப் போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுடைய கட்சிதான் தமிழ்நாட்டை கடந்த 50 வருடமாக ஆளுகிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும். இது சொல்லப்படாத விதி. இதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1989 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஏடிஎம்கே பிளவுபட்டது. திமுக ஜெயித்தது. ராமநாதபுரத்திலும் டிஎம்கே கூட்டணி முழுமையாக ஜெயித்தது. 1991 ராஜீவ் காந்தி படுகொலை அனுதாப அலை. ஏடிஎம் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி. ராமநாதபுரத்திலும் அதிமுக கூட்டணி வெற்றி. 1996 ஏடிஎம்கே மீது ஊழல் குற்றச்சாட்டு, ரஜினியின் ஆதரவு டிஎம்கே. மாநிலத்திலும் ராமநாதபுரத்திலும் திமுக கூட்டணி முழு வெற்றி. 2001 ஜெயலலிதா மீண்டும் வந்தார். ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி. ராமநாதபுரத்திலும் அதே நிலை. 2006 டிஎம்கே சிறிய வித்தியாசத்தில் வெற்றி. ராமநாதபுரத்திலும் டிஎம்கே கூட்டணி ஜெயித்தது. 2011 ஏடிஎம்கே மீண்டும் பெரிய வெற்றி. ராமநாதபுரத்திலும் ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி. 2016 அரிதான சம்பவம். ஏடிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. ராமநாதபுரத்திலும் ஏடிஎம்கே வெற்றி. 2021 டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. ராமநாதபுரத்திலும் டிஎம்கே கூட்டணி வெற்றி. மொத்தம் 8 தேர்தல்கள். ஒவ்வொரு முறையும் ராமநாதபுரத்தில் வென்ற கட்சிதான் தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்துள்ளது. இது சும்மா தற்செயலா? இல்லையா? ராமநாதபுரம் மக்கள் தமிழகத்தின் மொத்த மனநிலையை பிரதிபலிக்கிறார்களா? சமூக, பொருளாதார, மதச்சார்பு, அரசியல் காரணங்கள் கூட இருக்கலாம். அடுத்த தேர்தலிலும் இந்த ராமநாதபுரம் மாயாஜாலம் தொடருமா என்று பார்ப்போம். இந்த ராமநாதபுரம் மாவட்ட தொகுதியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் என்பதை பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திப்போம்.